نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتركنا عليه في الآخرين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் பாக்கியம் பொருந்திய முஹர்ரம் மாதம் இன்று முகிழ்த்திருக்கிறது. ஹிஜ்ரி வருஷ பிறப்பு இன்றிலிருந்து துவங்குகிறது. 1447வது ஹிஜ்ரியில் நாம் இந்த முதல் ஜும்மாவில் அடியெடுத்து வைக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆண்டினுடைய எல்லா நாட்களையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் அமைதியும் சுபிட்சமும் நிறைந்த வாழ்வாய் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஆக்கி தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு துவங்குவோம். அன்பானவர்களே, ஹிஜ்ரி 1447 முதல் ஜும்மா இது. நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய புத்தாண்டிற்கு இஸ்லாமிய ஆண்டிற்கணக்கிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர். நாம் பலமுறை இந்த செய்தியை செவிமடுத்திருப்போம். ஏராளமான பெயர்களுக்கிடையில் ஹிஜ்ரி என்கிற மிகவும் பொருள் பொதிந்த அர்த்த செறிவான ஒரு பெயர் ஹிஜ்ரி என்கிற பெயரை இஸ்லாமிய ஆண்டிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நெடுகாலமாக உலகத்தினுடைய வரலாறு, யாராவது இறந்து போனால் அவர் இறந்து போனதை ஒட்டி அந்த அரசரின் இறப்பை வைத்து ஆண்டுகள் கணக்கிடப்படும். உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள், விலங்கினங்களின் பெயர்களிலெல்லாம் பூனை ஆண்டு, எலி ஆண்டு என்றெல்லாம் கூட பெயர்கள் இந்த உலகத்தில் ஆண்டுக்கு வைக்கப்பட்டிருந்தது. நாம் அறிந்திருக்கலாம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்திற்கு யானை ஆண்டு என்று பெயர், ஆமுல் ஃபீல் என்று பெயர். இப்படி அர்த்தமில்லாத பல்வேறு நிகழ்வுகளை மையமாக வைத்து சூட்டப்படுகிற இந்த பெயர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்று 4 ஆண்டு வரை நீடித்து வந்த நிலையில் ஒரு சரியான இஸ்லாமிய ஆண்டு கணக்கை, ஆண்டிற்கான பெயரை, அதனுடைய புதிய பாதையை திறந்து வைக்க சஹாபாக்கள் ஆலோசித்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனையில் தான் இந்த இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் வைக்கலாம் என்பது முடிவானது. ஆம், பரிசீலனையிலே 4 செய்திகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதை நாம் அறிவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு, அவர்களின் இறப்பு, அவர்களின் நபிப்பட்டம் பெற்ற நாள், அவர்கள் தாயகத்தை துறந்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்திற்கு போன நாள் என்று 4 செய்திகள் சஹாபாக்களால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிறப்பும் இறப்பும் வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அது ஒரு பிறந்த நாளின் மகிழ்வு கொண்டாட்டமாக இருக்கும், அல்லது ஒரு இறந்த நாளின் சோக தினமாக இருக்கும். மற்றபடி நின்று நிதானித்து அதன் கருத்துக்களை உள்வாங்குகிற அளவுக்கு கருத்து செறிவு அந்த பெயர்களிலே இல்லை என்பதால் பிறந்த நாள், இறந்த நாள், நபிப்பட்டம் பெற்ற நாள் எல்லா நாளையும் விட ஹிஜ்ரியை தேர்வு செய்யப்பட்டது. ஹிஜ்ரி இறைவனுக்கு மாத்திரமே நாங்கள் என்று சொல்லுவதன் அடையாளம். ஹிஜ்ரி இஸ்லாத்திற்காக நாங்கள் எதையும் துறப்போம் என்பதற்கான அடையாளம். ஹிஜ்ரி தங்களுடைய எல்லா விதமான ஆசைகளை, மோகங்களை, தங்களினுடைய இதுவரை அவர்கள் பார்த்து வந்த, பராமரித்து வந்த, வாழ்ந்து வந்த அத்தனை சுவடுகளையும் துறந்து விட்டு
புலம்பெயர்ந்து ஒரு சமூகம் போன நிகழ்விற்கு பெயர்தான் ஹிஜ்ரி. மிகவும் ஆழமான பொருட்செறிவு இருக்கிற காரணத்தால் ஏகோபித்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்மொழிந்து ஹிஜ்ரி ஆண்டு என்று நம்முடைய புத்தாண்டிற்கு பெயர் வைக்கப்பட்டது. அன்பானவர்களே, ஹிஜ்ரி நின்று நினைவு கூறத்தக்க ஏராளமான நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் பயணம். எல்லாம் வல்ல இறைவனின் கிருபை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தீட்சண்யம், சஹாபாக்களினுடைய தூர நோக்கு, இது எல்லாம் சேர்ந்து அமைக்கப்பட்ட பெயர் ஹிஜ்ரி என்பதாகும். ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் வழிநெடுக நிறைந்து நிற்கிற ஒரு வாசகம் இது. குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குர்ஆன் பேசுகிறது. மதியன் நோக்கி ஹிஜ்ரத்திற்கு போன மூசா அலைஹிஸ்ஸலாமின் ஹிஜ்ரத்தை குர்ஆன் பேசுகிறது. ஒரு கொடுங்கோல அரசனுக்கும் இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கும் ஏகத்துவத்திற்கும் எதிராக இருந்த ஒரு அரசை எதிர்த்து ஒரு 7 பேர் குகை தோழர்கள் ஹிஜ்ரத் செய்த வரலாறை குர்ஆன் பேசுகிறது. உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகள் இப்படி வாழ முடியாத போது அவர்கள் இஸ்லாமிய சூழல் நிறைந்த இடத்திற்கு புறப்பட்டு போன ஹிஜ்ரத்தின் வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் நிறைந்து காணப்படுகிறது. ஏன், இந்த உம்மத்தினுடைய முதல் கட்டத்திலே வாழ்ந்த அந்த முதல் தலைமுறை மனிதர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி ஹபஷாவை, அபிசீனியாவை நோக்கி ஒரு ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அடுத்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து போனார்கள். ஹபஷாவின் ஹிஜ்ரத்தும் மதீனாவின் ஹிஜ்ரத்தும் இந்த உம்மத்தினுடைய இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத அளவிற்கு வரலாற்றின் எல்லா பக்கங்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆம், அபிசீனியாவை நோக்கிய பயணம் என்பது உயிர் பாதுகாப்புக்காக, மதீனாவை நோக்கிய பயணம் என்பது ஈமானிய பாதுகாப்பிற்கு, இஸ்லாமிய பாதுகாப்பிற்கு, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி போன பயணம். திருக்குர்ஆனில் இப்படி வழிநெடுகிலும் உள்ள வரலாறுகளில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளை பேசுகிற போது தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரின், பின்னோர்களில் இந்த வரலாற்றை நாம் விட்டுவிட்டோம், பின்வரக்கூடியவர்கள் பேசும் வண்ணம் அதை விட்டுவிட்டோம், காலம் உள்ளளவும் அதை மறக்காத அளவுக்கு ஒரு கண்ணியத்திற்குரிய சின்னமாய் நாம் நினைவு வைத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய வரிசையில் ஹிஜ்ரத்தும் பின்னோர்களால் அல்ல, இந்த உலகம் உள்ளளவும் அதிலே உயிர்கள் உள்ளளவும் பேசப்படுகிற பொருளாய் ஹிஜ்ரி என்பது இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த பெயரை இஸ்லாமிய ஆண்டாக பெற்ற நாம் பெரும்பாக்கியத்திற்குரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. புத்தாண்டினுடைய இந்த நேரத்தில், ஹிஜ்ரி புத்தாண்டு 1447 துவங்கி இருக்கிற இந்த நேரத்தில் உலகமெல்லாம் 2 வரலாற்றை கண்டிப்பாய் நினைவு கூறுவார்கள். 2 வரலாறுகள். ஒன்று, இதே முஹர்ரம் மாதம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த, கொடுங்கோலனாக இருந்த, பூமியில் கர்வம் கொண்டு திரிந்த, விஷமியாய் அலைந்த ஃபிரவுன் என்கிற மன்னன், அவனோட ஆட்கள் அனைவரும் அழிக்கப்பட்ட வரலாற்றை உலகம் நினைவு கூறும். இரண்டாவது நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் மக்காவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் தங்கள் மார்க்கத்தை பாதுகாக்க, ஈமானை பாதுகாக்க அவர்கள் மதீனாவை நோக்கி பயணப்பட்ட ஹிஜ்ரத் பயணம். இந்த 2 நிகழ்வுகளையும் அநேகமாய் பேசாத உலகத்தினுடைய பள்ளிவாசல்களும் மெம்பர்களும் மெஹராபுகளும் அல்மோஸ்ட் இல்லை என்று சொல்லலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் எதிரிலே ஃபிரவுனும் அவனுடைய கூட்டணியும் ஏறத்தாழ 6 லட்சம் பேரோடு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு சமீபித்து விட்ட நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ரப்புக்காக வேண்டி எதை இழப்பதற்கு முன் வந்தாலும் அந்த இழப்பிற்கு இறைவன் பன்மடங்காய் பகரமாய் தருவான் என்கிற ஒரு உண்மையை, நிதர்சனத்தை உலகத்திற்கு நிரூபித்து கொடுத்த நிகழ்வு அது. அந்த கூட்டத்திற்கு கடல் வழிவிடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், கைத்தடியால் கடல் தண்ணீரை தட்டுங்கள், கைத்தடியால் பாறையை தட்டுங்கள். பிளந்து வழிவிட்டது கடல். அதுவும் ஒரே பாதையாய் நெருக்கி அடிக்கும் விதம் அல்ல. பனு இஸ்ரவேலர்களில் இருந்த 12 பிரிவிற்கும் 12 வழிகள்.
12 வழிகள். ஃபதர்பலகும் தரீகன் ஃபில் அர்தி எபசல்லா தகாஃபு தரக்கம் வலா தக்ஷா. நீங்கள் அந்த கடலில் அஞ்ச வேண்டியதில்லை, நீங்கள் மூழ்க வேண்டியதில்லை, அந்த அச்சம் வேண்டாம். ஃபம்பஜஸத் மின் ஹுஸ்னத ஆஷரத ஐனா. கடல் வழிவிட்டது. கண்ணாடிகளை போன்று ஒவ்வொரு பாதையும் ஒருவர் அடுத்தவரை பார்த்து கொள்ளும் வண்ணம் அழகிய தரையின் மீது நடப்பதை போல் தண்ணீரில் நடந்து சென்று அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஃபிரௌனையும் பின்னாலே வந்த அவன் படையையும் அல்லாஹ் கடலிலே அழித்தான். நெருங்கிவிட்டது கடல். வரலாறு நாம் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். கால அஸ்ஹாபு மூசா இன்ன லமுத்ரகூன். கூட வந்தவர்கள் சொன்னார்கள், மூசாவே நாம் மூழ்கப் போகிறோம். அவ்வளவுதான், இத்தோடு முடிந்தது நம் கதை. சொல்லுகிறார்கள் ஒரு வார்த்தை, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். ஆழமான பொருட்செறிவை கொண்டிருக்கிற, உலகத்திற்கு திரும்ப திரும்ப உச்சரித்து உரத்து சொல்ல வேண்டிய ஒரு வாசகம் இது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். திருக்குர்ஆனில் விரவி கிடக்கிற அவன் வாக்குகளில் ஒன்று, அல்லாஹுவின் வாக்குறுதிகளில் ஒன்று, வலையன்சுரன் அல்லாஹ் யன்சுருஹு இன்னல்லாஹ கவியுன் அசீஸ். அல்லாஹுவுக்கு உதவுபவர்களுக்கு, அவன் மார்க்கத்திற்கு உதவுபவர்களுக்கு அல்லாஹு நிச்சயம் உதவி செய்வான், அதற்கு அவன் சக்தி பெற்றவன் என்கிற வார்த்தை குர்ஆனில் இன்றைக்கு வரையும் ஒலித்து கொண்டிருக்கிற ஒரு குரல். எவ்வளவு ஆட்டம் போட்டவன் அந்த மன்னன்! அலாஃபில் அர்த், குர்ஆன் சொல்லுகிறது, பூமியிலே கர்வம் கொண்டு திரிந்தான். அவனுக்கு கீழே இருக்கிற, அவன் அடிமைகளாக்கி வைத்திருந்த மக்களில், நாட்டு மக்களின் வீடுகளில் எல்லாம் பிறந்த ஆண் குழந்தைகளை கொலை செய்தான். குர்ஆன் சொல்லுகிறது. மமதையிலே பேசினான். அலைசலி முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ர் தேசத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு இல்லையா என்று மக்களை பார்த்து கேட்டான். மமதையின் உச்சம். வஹாதிகில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் எனது கட்டுப்பாட்டில் ஓடுகிறது என்று நைல் உள்ளிட்ட எல்லா ஆறுகளையும் தனது கட்டுப்பாட்டிலே இருப்பதாக பேசினான். இதைவிட உச்சகட்டம், மந்திரிக்கு உத்தரவிட்டான், வானத்திற்கு ஒரு ஏணிசை, நான் ஏறி மூசாவின் கடவுள் அங்கே இருக்கிறானா என்று பார்க்கிறேன் என்று சொன்னான். ஒரு தீர்க்க தரிசி ஏகத்துவத்தை பேசுகிற போது அவன் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? ஹுவ மஹீனுன் வலா யகாது யுபீன். பேசுவதே புரியாமல் இவர் உளறுகிறார் என்று சொன்னான். இப்படி அக்கிரமங்களின் உச்சத்திற்கு போய், அநியாயங்களினுடைய விளிம்பிற்கு போய், கொடுங்கோல் அரசனாய் நின்று கோலோச்சிய ஒருவன் சொல்லக்கூடாத தகாத வார்த்தையையும் கடைசியாக சொல்லிவிட்டான் அல்லவா? நான் ரப்பு என்று சொன்னாலே பொறுத்து கொள்ள முடியாது. அந்த ரப்புக்குமுல் அலா, இருக்கிற எல்லா ரப்பை விட நான் மேலான ரப்பு என்று சொன்னவனை இறைவன் மூழ்கடித்த மாதம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் பேசுகிற வரலாறுகளில் முக்கியமானது. இன்றைக்கு இருக்கிற சர்வதேச சூழலில் ஃபிரௌனின் அழிவையும், இன்றைக்கு இருக்கிற சில ஃபிரௌன்களின் அழிவையும் நாம் சேர்த்து பார்க்க அல்லது கோர்த்து பார்க்க தவறிவிடக்கூடாது. அன்பானவர்களே, ஹிஜ்ரி புத்தாண்டு என்கிற பெயரில் நாம் ஹிஜ்ரத்தையும் யோசிக்க வேண்டும். ஆம், தாயை விட, தந்தையை விட, தான் பெற்ற மக்களை விட, தன்னுடைய உற்ற தோழமைகளை விட, தன்னுடைய உறவினர்களை விட, வாழ்ந்த ஊரை விட, வசித்த வீட்டை விட, சுற்றித் திரிந்த தெருக்களை விட, நீ செய்கிற வியாபாரம் உள்ளிட்ட அனைத்தையும் விட, நீ அதிகம் பிரியப்படுகிற உன் பிறந்த மண்ணை விட, எல்லாவற்றையும் விட பெரியது ஈமான், பெரியது அல்லாஹ்வும் ரசூலும் என்கிற பாடத்தை உலக முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் நினைவு கூறத்தக்க அளவிற்குத்தான் ஹிஜ்ரத் என்று இந்த புத்தாண்டிற்கு பெயர் வைத்து ஹிஜ்ரி புத்தாண்டு என்று அழைத்து ஈமானே உயர்ந்தது என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியும், மக்கா கஷ்டமான பூமி அல்ல. மக்காவின் தட்பவெப்பநிலை சீரானது. மக்கா ஒரு கடை வீதி, மக்கா ஒரு சர்வதேச சந்தை, மக்கா வணிகத்திற்கு ஏற்ற சூழல், மக்கா வாழுவதற்கு தகுதியான நகரம். ஆனால் இந்த எல்லா சுகபோகங்களையும் விட்டுவிட்டு, கொஞ்சம் சீதோஷ்ண நிலை சரியில்லாத, தட்பவெப்ப நிலை சீராக இல்லாத, கடும் உஷ்ணம் அல்லது கடும் குளிராக இருக்கக்கூடிய
முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழுகிற ஒரு மதீனா நகருக்கு பயணம் போனது உல்லாச பயணம் அல்ல, சுற்றுலா பயணம் அல்ல, இங்க இருக்கிறத விட அங்க நல்லா இருக்கும் என்பதல்ல, இங்கே சம்பாதித்ததை விட அங்கு அதிகமாக கிடைக்கும் என்பதல்ல. எல்லாவற்றையும் விட மக்கா ஏற்றமாக இருந்தும் ஈமானுக்காக புறப்பட்டு மதீனாவிலே போய் தஞ்சம் அடைந்த அந்த நிகழ்வை மையமாக வைத்துத்தான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 2 நிகழ்ச்சிகளும் ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் மூழ்கடிக்கப்பட்டு மூசாவும் அவருடைய முஃமின்களும் காப்பாற்றப்பட்ட அந்த நிகழ்விலும் ஆயிரக்கணக்கான பேர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு போன நிகழ்விலும் 2 இடத்திலும் குர்ஆனின் ஒரு வார்த்தை கவனிக்கத்தக்கது. என்ன வார்த்தை தெரியுமா? ஹிஜ்ரத்தின் போது குகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், இன்னல்லாஹ மஅனா. கடலிலே மூழ்கி விடுவோம் என்று பயந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், இன்ன மஅய ரப்பி, ரப்பி என்னோடு இருக்கிறான். இந்த 2 நிகழ்ச்சியுமே சொல்ல வருவது அதுதான். காலத்தால் ஏராளமான நஷ்டங்களை சந்தித்தாலும் கடைசி வெற்றி இந்த உம்மத்தை முஸ்லிமாவுக்கு உண்டு, கடைசி வெற்றி இந்த சமுதாயத்திற்கு உண்டு என்பதை சொல்ல வருகிற அற்புதமான செய்திதான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்ற பெயருக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. கொடுங்கோளர்கள் வீழ்ந்த காலத்திலே நாம் 1447 வரவேற்கிறோம். அதுவும் ஆனந்தத்தோடு வரவேற்கிறோம். பேரானந்தம் இப்போது முஸ்லிம் உலகை பற்றி கொண்டிருக்கிறது. ஆம், அடக்க முடியாத சக்திகள் என்று நினைத்த சக்திகளை ஒரே ஒரு நாட்டை வைத்து அல்லாஹ் அந்த பிம்பத்தை உடைத்தெறிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிம்மதி பெருமூச்சு விடுகிற போது, மகிழ்ச்சி ஆரவாரம் வெளிப்படுகிற போது வருகிறது 1447. ஆம், அமெரிக்கா, இஸ்ரேல், இன்ன பிற உடன்பட்ட நாடுகள் எல்லாம் ஒரு அணி, ஒற்றை ஆளாய் ஈரான் ஒரு அணி. இந்த உலகத்திற்கு ஒரு பாடத்தை சொல்லி இருக்கிறது. துணிந்தவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். துணிந்தவன் வெற்றி கண்டு விட்டான் என்பதல்ல. பெரிய பெரிய வல்லமை படைத்த வல்லரசுகளை தொடை நடுங்க செய்திருக்கிறது ஒரே ஒரு அரசு. அவங்களையெல்லாம் அடிக்க முடியாது, அவங்களையெல்லாம் கை வைக்க முடியாது, அவங்கள கை வச்சா அவ்வளவுதான், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் என்று வல்லரசுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் உடைபட்டிருக்கிறது. ஒரு மாபெரிய பொய் தகர்க்கப்பட்டிருக்கிறது. தகர்த்து எரியப்பட்டிருக்கிற பிம்பம் அந்த இடத்தில் இருந்துதான் இந்த புத்தாண்டு 1447 இன்னமும் போரின் சூடு ஒரு வாரம் கூட இன்னும் ஆறாத நிலையில் 1447 நாம் வரவேற்கிறோம். ஒரு புதிய பாதையை ஈரான் இந்த உலகத்திற்கு திறந்து காட்டியிருக்கிறது. அதாவது அடிக்கிற மாதிரி அடிச்சா இவனுங்க ஒண்ணுமில்ல, நீ தாக்குகிற மாதிரி தாக்கினால் இவர்கள் தாக்கு பிடிக்க தயாராக இல்லை, நீ போட வேண்டிய தோரணையில் ஏவுகணைகளை வீசினால் பதுங்கு குழிக்குள் பாய்ந்து விடுகிற கோழைகள் இவர்கள் என்று சொல்லி ஒரு உரத்த உண்மையை உலகத்திற்கு சொல்லி இருப்பதன் மூலம் ஒரு புதிய பாதையை ஈரான் திறந்து வைத்திருக்கிறது. ஆம், இஸ்லாமிற்கு கண்ணியம், முஸ்லிம்களுக்கான கண்ணியம், பலஸ்தீனுக்கான கண்ணியம், வல்லாதிக்கம் செலுத்திய நாடுகளின் அசுர தோல்வி குப்புரடித்து விழுந்ததற்கு பிறகு 1447 நிறைய தக்பீரோடு நாம் ஆனந்தத்தோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ பேசியவர்கள், ஆட்டம் போட்டவர்கள், பலஸ்தீனை சுடுகாடாக்கியவர்கள், உலகத்தை தங்களுடைய வல்லமை என்று சொல்லி மிரட்டி கொண்டிருந்தவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் முழந்தாளிட்டவர்களாக, கோழைகளாக மண்டியிட்டு போய்விட்டார்கள். அற்புதமான வார்த்தை ஈரானுடையது. 2000 கிலோமீட்டரிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலை என்னால் துவம்சம் செய்த முடிந்ததை போலவே 8000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்காவையும் அடிக்க முடியும் என்று துணிந்து சொன்ன செய்திதான் நடுங்க வைத்தது, கெஞ்ச வைத்தது, சமாதானம் பேச வைத்தது, போதும் போதும் என்று புலம்ப வைத்தது. இஸ்ரேல், கோ பேக், வி ஆர் சாரி,
திரும்பி போய் இஸ்ரேல் எங்களை மன்னித்து விடு, நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று அந்த நாட்டு மக்கள் கூடி நின்று கோஷம் எழுப்புகிற அளவுக்கு ஒரு நாடு அவர்களை மண்டியிடச் செய்த நேரத்தில் நமக்கு பிறந்திருக்கிறது 1447. எவ்வளவு துவம்ச எண்ணத்தோடு தொடங்கினார்கள், எவ்வளவு பெரிய கோழைகளாய் கெஞ்சி வீழ்ந்து போனார்கள். ஒரு லூசு பய, ஒரு சர்வதேச லூசு இரவோடு இரவாய் குண்டு போட்டுவிட்டு திஸ் இஸ் டைம் ஆஃப் பீஸ், இது அமைதிக்கான நேரம் என்று உளறினான் அல்லவா. குண்டு போட்டுட்டு அமைதிக்கான நேரமாம். திரும்ப பதில் வந்தது, அதே பகரமாய் நானும் உன் மீது போட்டுவிட்டு அப்புறம் அமைதி பற்றி பேசுவோம். எதிர்பார்க்கவில்லை. உலக ரவுடியாய் வலம் வந்தவனை எதிர்த்தும் கூட ஒரு சின்னஞ்சிறிய நாடு பேச முடியும் என்பதை நிரூபித்து விட்டது ஈரான். அந்த சந்தோஷத்திற்கிடையில் தான் முஸ்லிம் உம்மத்திற்கு இப்போது முகிழ்த்திருக்கிறது 1447 ஆண்டு என்பது. அன்பானவர்களே, அதிபர் நாட்டை விட்டு ஓடுகிறான். எங்கோ அமர்ந்து தன் நாடு சரிவதை, தலைநகரம் சரிவதை பார்த்து கொண்டிருக்கிறான். தலைநகரிலே அதிபர் இல்லை. ஆளுகிற தரப்பினுடைய அமைச்சர்கள் எல்லாம் பதுங்கு குழிக்கு போகிறார்கள். போரை செய்துவிட்டு நீ ஏன் பதுங்கு குழிக்கு போகிறாய் என்று பதுங்க போன அமைச்சரை வெளியே இழுத்து போட்டு அடிக்கிறார்கள் நாட்டு மக்கள். உலகத்தில் மிகப்பெரிய பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்த அந்த வல்லரசுகளை இவர்கள் ஒன்றுமில்லாத புசுவானங்கள் என்று சொல்ல வைத்திருக்கிறது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய தைரியம். அந்த தைரியம் வெறுமனே ஈரானுக்கான தைரியமாக இல்லாமல் அகில உலகத்தில் இந்த வல்லரசுகளை எதிர்க்கிற எல்லோருக்குமான தைரியமாய் போய்விட்டது. ஹிஜ்ரி 1447. அந்த வகையில் உலக முஸ்லிம்களுக்கு ஆனந்தமான புத்தாண்டு. ஆம், அடிக்கிற அடியில் வாழ தகுதி இல்லாத நாடு இஸ்ரேல் என்று மூட்டை முடிச்சுகளோடு அவர்கள் போகிற காட்சி உண்மையாகவே புலகாங்கிதம் அடைந்து போகிறார்கள் உலக மக்கள். அது என்னவோ தெரியவில்லை. அந்த நாட்டினுடைய கடற்கரை ஓரத்தில் பெட்டி படுக்கைகளோடு குழந்தை குட்டிகளோடு சைபீரியாவுக்கு செல்ல அவர்கள் அந்த கடற்கரையிலே நிற்கிற காட்சியும், ஃபிரௌனோடு அவனுடைய கூட்டம் நிற்கிற காட்சியும் ஒப்பீட்டளவிலே அந்த நினைவு வந்து போவதை தவிர்க்க முடியவில்லை. ஆம், அக்கிரமம் செய்பவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ஈரான் உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. வல்லரசுகளுக்கு எதிராய், ஏகாதிபத்தியத்திற்கு எதிராய், கொடுங்கோன்மைக்கு எதிராய், இஸ்லாமிய எதிர்ப்புக்கு எதிராய் தொடர்ந்து களமாடுவோம், போராடுவோம். 1447 பிறந்திருக்கிற இந்த நேரம் எல்லாம் வல்ல இறைவன் இனிவரும் நாட்கள் எல்லாவற்றையும் நிம்மதியாய், அமைதியாய், சந்தோஷமாய், ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், அனைத்து நிலைகளிலும் முஸ்லிம் உம்மத்தின் வளர்ச்சியோடு அல்லாஹ் இந்த ஆண்டை நமக்கு நடத்தி தருவானாக. கடந்த காலத்தினுடைய எல்லா கசப்புணர்வுகளும் நீங்கி, கடந்த காலத்தினுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி, ஒரு புதியதோர் புத்தாண்டில் அல்லாஹ் புதுமையாக நல்வாழ்வை இந்த உலகத்திற்கு தருவானாக. அகிலத்திற்கு அமைதியை வழங்குவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.